பாட்னாவில் இந்த வாக்கு திருட்டு பேரணி யாத்திரை தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்து நடத்தி வந்தார். தேர்தல் வர இருக்கிறது. பல அஜெண்டாவை வைத்து அங்கே வாதிக்க இருக்கிறோம். நாளை 10 மணிக்கு தொடங்கி 3 மணிக்கு முடிய இருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நானும் என்னுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த துணைத் தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் அவர்களும் சென்று கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னார்? தாவேக்கா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தில் கூடுதலாக பொங்கலிக்கணும்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ இந்த இவரோட இதுவாக ஒரு கூட்டணிக்கு ஒரு சலசலப்பு இருக்கிறாரு. இல்லை, இது சலசலப்பெல்லாம் ஒன்றும் ஏற்படாது. அவங்கவுங்க விருப்பத்தை அவங்க ஆசைகளை சொல்கிறாங்க. இதையெல்லாம் நான் நோட் பண்ணி எல்லாத்தையும் அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம், எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழ்நாட்டின் பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கரிடம் அவர்கள் இதை எண்ணுகிறார்கள், இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். முடிவு எடுப்பது எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர்ஜி அவர்கள் பேசுவார்கள். காங்கிரஸ் வந்து திமுகவோட இணைந்து ஒரு 7 வருஷமா பயணம் செஞ்சுட்டு நேரங்களில் இப்போ இந்த மாதிரி தலைவர்கள் பேசும்போது அது இயல்பான ஒரு சலசலப்பு கூட்டணிகள் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா தேசிய அளவில் இந்தியா கூட்டணி தமிழகத்தையும் முன்மாதிரியாக பார்க்குறாங்க. இப்போ இன்னைக்கு திருநாவுக்கரசர் பேசிட்டாரு, போன வாரம் ராஜேஷ்குமார் பேசியிருந்தாரு. இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் மீண்டும் மீண்டும் வந்து அழகிரி பேசியிருக்காரு. ஆமாம், கேஎஸ் அழகிரி வந்து பேசியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு சலசலப்பு ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கேள்வி. இது ஒரு டெமோக்ராட்டிக் ஜனநாயகத்தில் தன்னுடைய ஆசை. ஆனால் ஒன்று வந்து பேச வேண்டிய இடம் வந்து நம்முடைய கூட்டத்தில் செயற்குழுவில். சரி, நீங்கள் கேட்குறதால சொல்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய செயற்குழு கூட இருக்கிறது. அதில் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் ஜி அண்டு சுரேஷ் ஹெக்டே அவர்கள் கலந்து கொள்ளுகிறார். தேர்தலுடைய ஆயத்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ளவிருக்கிறோம். அதில் எல்லாவற்றையும் நாங்கள் விவாதிப்போம். ராஜேஷ் சார், அதாவது தாவேகா கூட மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் காங்கிரஸ் ஈடுபடுறதா கூறப்படுது. அது மாதிரிலாம் இல்லை. நாங்கள் எதுக்கு மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தணும்? என்ன தேவை இருக்குது மறைமுகமாக நடத்துறதுக்கு? காங்கிரஸ் பார்ட்டி 145 இயர் ஓல்டு பார்ட்டிங்க, ஹிஸ்டாரிக்கல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த கட்சி எதுக்கு வந்து மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தணும்? அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நீலகிரி மாவட்டத்தில் வந்து பேசியிருக்காரு. திமுக கூட்டணியில் வந்து சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கருத்தெல்லாம் வந்து வெளிப்படுத்திட்டு வராங்க. எனவே அந்த கூட்டணியில் சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு, மாற்றம் வரும் அப்படின்றத பேசியிருக்கோம். எப்படி பார்க்குறீங்க? இங்கே இந்தியா கூட்டணியில் மாற்றம் வராது, அவர் கூட்டணியில் தான் மாற்றம் வரும். எல்லோரும் அவர்கிட்ட இருந்து வெளியில் போயிட்டுருக்காங்க. அவருடைய கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் இருந்தார், வெளியே போயிட்டார். ஓபிஎஸ் இருந்தார், வெளியில் போயிட்டாங்க. அம்மையார் சசிகலா ஆதரவு தெரிவித்தாங்க. இப்போ நிலைப்பாடு என்னன்னு தெரியாது. இப்போ புதியதாக அண்ணன் செங்கோட்டையன் கிளம்பியிருக்கார். அவருடைய கட்சியை அதை சரி பண்ண சொல்லுங்கள். அவர் ஏன் இந்தியா கூட்டணிக்குள்ளேயும் காங்கிரஸ்குள்ளேயும் வராரு? பாஜக திமுகவை விமர்சிக்கும் விஜய் வந்து காங்கிரஸை வந்து விமர்சிக்கிறது இல்லை அப்படின்னு நாங்கள் இங்கேயும் ஆளுங்கட்சி இல்லை, ஒன்றியத்திலையும் ஆளுங்கட்சி இல்லை. எங்களை விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்கள் மக்களுக்கான கட்சி. 125 ஆண்டுகளை கடந்து ஒரு மிகப்பெரிய பேரியக்கமாக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற கட்சி காங்கிரஸ் கட்சி. எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் ஆட்சி இருக்க தான் செய்யும். ரைட்? கடைசியாக திருவாரூர் நாகப்பட்டினத்தில் பரப்புரை மேற்கொண்ட விஜய் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெரின் காலேஜ் வந்து இன்னும் அமைக்கலை. அந்த மாநிலத்தில் அந்த தொகுதிக்கு வந்து மேம்படுறதுக்கு முன்னால் எந்த ஒரு முயற்சியும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து ஒரு கருத்து. அவர் பேசுவதை அனுமதிக்கணும். அவர் பேசட்டும், பேசினா தான் வரணும். நாகப்பட்டினத்தில் கூட சில தகவல் சொல்லியிருக்காரு. அது சரியான தகவல் இல்லைன்ட்டு அரசு துறை செயலாளர்கள்லாம் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேசட்டும், நல்லா பேச வேண்டியது தான். பேசுகிறத அனுமதிக்கணும். அனுமதிச்சா தான் என்ன பேசுகிறாருன்னு நமக்கு தெரியும். மாநில அரசு நெருக்கடி கொடுக்குது அப்படின்றதான் தாவேகா தரப்பு பிரச்சாரத்தை நீதிமன்றம் போயிருந்தாங்க. நிறைய இடங்கள் அனுமதி கொடுக்குறது. இப்போ எங்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறாங்களா காங்கிரஸுக்கு?
ஒரு போராட்டத்துக்கும் போராடி தான் வாங்குகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, காவல்துறையில் வந்து இது மாதிரியான ஒரு கட்டளைகள் இருக்குன்னு, நீங்கள் 7 நாளைக்கு முன்னாடி அனுமதி கேட்கணும், 1 நாள் 2 நாளில் பண்ணீங்கலாம் அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. போராடி தான் நாங்கள் போராட்டங்கள் நடத்துகிறோம். எத்தனை முறை என்னை கைது பண்ணியிருக்காங்க, இந்த 4.5 ஆண்டுகளில் எத்தனை முறை கைது ஆகிருக்கோம். நாங்கள் பல முறை கைது பண்ணிடுறோம். அதுக்காக எங்களை கைது பண்ணிட்டாங்க காவல்துறை, நெருக்கடி கொடுக்குது அரசுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவங்க கடமையை அவங்க செய்கிறாங்க, எங்களுடைய கடமையை நாங்கள் செய்கிறது தான் ஜனநாயகம். அவருக்கு கூடுதலாக வந்து கட்டளையிடப்படுறோம், அதாவது கையாளக்கூடாது, மேலே இருந்து பேசக்கூடாது, இந்த மாதிரி கட்டளை கொடுக்கும்போது அது வந்து விமர்சனம் சொல்லலாம். இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது மாதிரி இயற்கைக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக, சட்டத்துக்கு எதிராக செய்கிறாங்கன்னா அப்படி செய்யக்கூடாது. காங்கிரஸ் பேர் இயக்கம் எப்பவுமே ஜனநாயகத்து பக்கம் இருக்கும். தேங்க்யூ.